ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பார்டர் லைன் கிஃப்ட் பேஸ்கெட்டில் நான் வந்து எக்ஸ் மார்க்கில் ஸ்ட்ரைட் லைன் டிசைன் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் இதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாதிரி பார்டர் லைன் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கிஃப்ட் பேஸ்கெட்டில் இந்த எக்ஸ் மார்க் லைன் ஸ்ட்ரைட் லைன் டிசைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நியர்லி 20 வெரைட்டிஸுக்கு மேலே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டிசைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் நாடில் இந்த பார்டர் லைன் டிசைனில் ஒரு கிஃப்ட் பேஸ்கெட் எடுத்துக்கோங்க. இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 6 குமிகள் வர மாதிரியும் 2 வைஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டிலும் கொடுத்து இந்த மாதிரி பார்டர் லைனில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன் போடுறதுக்கு ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே வந்து போட்டு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7.25 அடியில் நம்ம வந்து சிங்கிளாக வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இல்லை அப்படி வேண்டாம், நான் ஒன்று ஒன்றா போடணும் அப்படின்னு அது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒயர் எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வேணுன்னா ஒரு 1.25 அடி இருந்தாவே போதும். ஈஸியாக போட்டு இன்சர்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 6 குமிழ்கள் வந்து இருக்கிற இடத்துல செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒயரை வந்து ஃபஸ்ட்டு உள்ளேருந்து வெளியே கொண்டு வாங்க. மறுபடியும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விடுங்க. ஒரு 2 நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அப்படியே வந்து மறுபடியும் வந்து உள்ளேருந்து வெளியே கொண்டு வாங்க. அப்படியே வந்து ஸ்லாண்டிங் டிசைனில் அப்படியே சாஞ்ச மாதிரி ஒரு வரிசை அப்படியே நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து இந்த ஒயிட் கலர் ஒயரில் போட்டு முடிக்கிறோம். இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். நம்ம கூட போட்டப்போ கொஞ்சம் வயசெல்லாம் இருக்கும். அந்த வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வரிசை எடுத்து வச்சு இந்த ஒயிட் கலரில் வந்து நம்ம போடும்போது நல்ல காமனாக எல்லாத்துக்குமே டார்க் கலர் பேஸ்கெட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நான் வந்து ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் பேஸ்கெட் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த வரிசையை 5 தடவை நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுங்க. இப்போ மறுபடியும் கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்து அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா இப்போ எக்ஸ் மார்க் டிசைன் நமக்கு கிடச்சிரும். இப்போ எகெயின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் ஹோல் வழியாக விட்டு கிராஸாக மறுபடியும் கொண்டு வந்திங்கன்னா எக்ஸ் மார்க் டிசைன் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியே தான், ரொம்ப சின்ன ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இது வந்து போட்டு முடிக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்லா வந்து டைட்டாக போடணும். லூஸாக வந்து விட்டிங்கன்னா அப்படியே தூக்குன மாதிரி ஆயிரும். ஒயரெல்லாம் லூஸான மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஒரு தடவை ஹோலில் விட்டு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக நமக்கு வந்து இந்த டிசைன் கிடச்சிருக்குன்னு. இப்போ பாருங்கள், மீதி இருக்க ஒயரை வந்து அப்படியே உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டு மீதி இருக்க ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனில் பாருங்கள், இந்த எக்ஸ் மார்க் டிசைன் வந்து நமக்கு எவ்வளோ அழகாக வந்து கிடச்சிருக்குன்னு. இது அப்படியே நம்ம வந்து அடுத்தது கீழே பாருங்கள் குமிழ் இருக்கும். அந்த வரிசை லைனில் நம்ம வந்து தொடங்கணும். இப்போ நம்ம வந்து உள்ளார வந்து பேஸ்கெட்குள்ளே பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணி உள்ளேயே வந்து இன்சர்ட் பண்ணி அதை அப்படியே வந்து அடுத்த வரிசையில் நான் போட்டு முடித்தாச்சு. அடுத்த ஸ்ட்ரைட் லைனில் பாருங்கள், நான் வந்து எக்ஸ் மார்க் டிசைன் போட்டு முடிச்சிருக்கேன். இது அப்படியே நான் சுற்றி வரவும் போட்டு முடிச்சிட்டேன். நான் சிங்கிள் ஒயராக வந்து பெரிய ஒயராக எடுத்துக்கனால உள்ளேயும் கூட பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். உள்ளே வந்து அப்படியே வந்து ஒயர் வந்து வெளி தெரியாத மாதிரி அப்படியே வந்து நாட்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணி அப்படியே சுற்றி வர கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி மீதி இருக்க ஒயரை இன்சர்ட் பண்ணி கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
உள்ளேயும் பாருங்கள் நல்ல நீட் ஃபினிஷிங்காக நமக்கு கிடச்சிருக்கு. அந்த எக்ஸ் மார்க் டிசைனோடது பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ஒரு நீட் லுக்கிங்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளெயின் பேஸ்கெட்டாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது இன்னுமே வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த எக்ஸ் மார்க் டிசைன்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு அடியில் போடுவோம்ல ஃப்ளவரு, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வேறு டிசைன் ஏதாச்சும் வேணுனாலும் நம்ம அந்த சென்டரில் போடும்போது ரொம்ப இன்னும் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு அழகாக இருக்கும். நான் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர் டிசைன் வந்து இந்த சென்டர் கேப்பில் வர மாதிரி நான் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.